வணக்கம் நண்பர்களே. திமுகவிற்கு பிபி எகிரிடுச்சு. உதயநிதி பதற தொடங்கிவிட்டார். அதாவது தமிழ்தாய் வாழ்த்துடன் சட்டசபை தொடங்கியதுமே உதறல் நிதிக்கு பாயிண்ட் கிடைக்காமல் பதற தொடங்கினார். பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியோட ஆளுநர் உரை தொடங்கியதுல சட்டமன்ற நிகழ்வை டிவியில பார்த்த போதே கொளத்தூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுக்கு வேர்க்க தொடங்கியிருக்கும் என தாவேகா ஐடி விங் திமுகவை கடுமையா சாடியிருக்கு. தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர், அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் பெயர்கள் ஆளுநர் உரையில இடம்பெற்றதை கண்டு ஃபர்ஸ்ட் கட்சி திமுகவுக்கு பிபி எகிர தொடங்கிவிட்டது என தாவேகா ஐடி விங் சொல்லியிருக்கு. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லாக்கர் உரையோடு தொடங்கிய இந்த நிகழ்வுல அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டாங்க. தாவேகா அரசு கொடுத்த உரையை எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஆளுநர் ஆங்கிலத்தில் வாசித்தார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அதனை தமிழில் வாசித்தார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். அதனைத் தொடர்ந்து அவர் உரையாற்றி முடித்து வெளியேறும் போது தேசிய கீதம் இசைக்கப்படுவது மரபாக இருந்து வந்தது. இந்நிலையில் தாவேகா அரசு நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து, அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைத்திருக்கு. மேலும் நிகழ்வு முடிந்த பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டது. இதனை திமுக ஐடி விங் கடுமையாக கண்டிச்சாங்க. திமுக ஐடி விங் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படுவதே தமிழ்நாடு சட்டமன்றத்தின் நெடுங்கால மரபு. இதற்கு எதிராக தமிழ்தாய் வாழ்த்தோடு உரையின் தொடக்கத்திலும் உரைக்கு பின்பும் தேசிய கீதமும் இசைக்க வேண்டுமென கடந்த காலங்களில் தான் தோன்றித்தனமா பேசினார். மேலும் சட்டமன்ற மரபுகளை காத்து நின்றது திமுக. தற்போதைய டம்மி சிஎம் அரசோ தமிழ்நாடு சட்டமன்ற மரபுக்கு மாற்றா தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடக்கத்திலேயே தேசிய கீதமும் பாடியிருக்கு. மாற்றம் என வந்துவிட்டது. இப்படி வெட்கம் சிறிது மின்றி, கூச்சமின்றி, நாச்சமின்றி சட்டமன்ற மரபுகளை அடமானம் வைக்க முடிகிறது. இதுதான் நீங்கள் சொன்ன மாற்றமா? ஆரம்பத்திலிருந்தே தமிழ்தாயை அவமதித்த ஒன்றிய பாஜக அரசின் அடிமைகள் அடிமரத்தை வெட்டிடும் செயல்ல இறங்கி அவ்வப்போது தலை குப்புற கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து மரத்தில் ஏறிக்கொண்டு அதே செயலில் ஈடுபடுது. வாயை திறக்காத டம்மி சிஎம் தன்னையும் தனது போக்கையும் திருத்தி கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தாவேகா ஐடி விங் இது தொடர்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்தோட சட்டசபை தொடங்கியதுமே உதறல் நிதிக்கு பாயிண்ட் கிடைக்காம பதற தொடங்கிட்டாரு. பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியோட ஆளுநர் உரை தொடங்கியதுல சட்டமன்ற நிகழ்வில் டிவியில பார்த்தபோது கொளத்தூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுக்கு வேர்க்க தொடங்கி இருக்கும். தொடர்ந்து ஊழல்ல மூழ்கி திளைத்த திமுகவுக்கு உதறலே எடுத்து விட்டது. பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயர்ல ஃபேமிலி ஃபண்ட் சேர்த்த பதறல் நிதி இனி அது கிடைக்காது என்பதனால பிதற தொடங்கிட்டார். பாஜகவிடம் பயந்து நடுங்கி அடிபணிந்து கிடக்கும் அமுக்கமான திமுக நம்மை பார்த்து அவதூறு பேசுவதும் புதிதன்று. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை கூட போட வக்கற்று இருந்த திமுக அரசால எடுக்க முடியாத கடும் நடவடிக்கைகளை எடுத்து வரும் மக்கள் விரும்பும் முதல்வர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் என கூறியிருக்கிறாங்க.